ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் பேராதனை யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்காக ஒரு லைவ் ஒன்று செய்தோம். அதாவது இந்த சவுண்டு ஒன்லைன் ஜாப் ஓகே. சம்மந்தமாக இந்த அப்போ சவுண்ட் சமூகத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. சவுண்டு இந்த சமூகம் எப்படியான ஒரு பிம்பத்தை வச்சுருக்கு, அதோட ரியாலிட்டி என்னங்கிற ஒரு ஏ டு செட் கைடு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஆன்லைன் ஜாப்பை வந்து நம்ம 2 மெயின் கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம். இந்த சவுண்ட் ஆக்டிவ் ஓகேயா? இன்கம்ங்கிறது என்னன்னு ஓகேயா? சொன்னால், நம்ம ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போகிறது. இதில் ரிஸ்க் இருக்காது, எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஸ்டார்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. நம்ம அந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் செய்கிறோம். அதே மாதிரி பெசிவ் இன்கமில் என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். ஏர்னிங் வந்து நீங்கள் தூங்கும்போதும் ஏர்னிங் வரும். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிங்கன்னா, அந்த வீடியோஸ் ரன் ஆகும் வரை நீங்கள் ஒர்க் பண்ண சவுண்ட் வேண்டிய ஓகே. அவசியம் இல்லை. அப்போ ஓகே. அப்போ தூங்கினாலும் அது வியூஸ் போக போக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். பட் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படணும். ஸோ நாங்கள் உண்மையாக ஆன்லைன் ஜாப் ஜேர்னி எப்படின்னு ஒரு சொன்னால், ஆக்டிவ் இன்கமில் இருந்து தான் பெசிவ் இன்கமும் போவாங்க. ரைட். சில நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதுகள் அங்கே இருக்கும். நம்ம அந்த ரியாலிட்டியாக நீங்கள் உங்களுக்கு விளங்கும். ஸோ அதை நம்ம இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க, இல்லை நீங்கள் ஆன்லைன் ஜாப் செய்யணும்னு தேடிட்டு இருக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு அல்லது நீங்கள் கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வரும். அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகினீங்கன்னு ஒரு சொன்னால், அந்த என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு சில விஷயங்கள் இது பண்ணும். அதில் நீங்கள் பின் பண்ணி வச்சிருப்போம். போஸ்ட்டுகளில் நம்ம மெயின் போஸ்ட் ஒன்றை பின் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் ஆன்லைன் ஜாப் ஏ டு செட் கைடு இருக்கும், அதை பாருங்கள். ஓகே ரைட். இதில் வந்து நீங்கள் கட்டாயம் ஆன்லைன் ஜாப்பை வந்து ஒரு ஒன் நைட்டில் நான் ரிச் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் ரியாலிட்டியை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட மைனஸ் என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏர்னிங் அந்த உங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸுமே வந்து ஒரே விஷயமா இருக்கிறதா இங்கே பிரச்சனை, ஃப்ரீடம் என்ன. ஸோ தயவு செய்து நீங்கள் இதை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னு ஒரு சொன்னால், நீங்கள் எங்கேயுமே ஏமாற மாட்டீங்க. ஓகே. ஸோ நாங்கள் உங்களுக்கு எங்களோட கிளாஸில் என்ன செய்ய போகிறோம்னா, ஆன்லைன் மணி மேக்கிங் ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்கி தரப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே கிளாஸ் இருக்கும், கிளாஸில் ஜாயின் பண்ணணும். கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஒர்க்கை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒர்க் எப்படி வரும், எப்படியா டைமில் செய்யலாம், நீங்கள் அது என்ன ரியாலிட்டி, நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட்டுன்னு அது எப்படி, ப்ரீமியம் குரூப்பில் 10 வெப்சைட் எப்படி, இப்படியான விஷயங்களை தான் நம்ம இது பண்ணி தரோம். அதை வச்சு உங்களால் முடியுமான மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லாமல் நான் ஜாயின் பண்ணதுமே ரிச் ஆகணும்னு சொன்னால் அது முடியவே முடியாது. நீங்கள் எப்படியான ஒரு ஆளாக இருந்தாலும் அது முடியாது. ஓகே. ஸோ தயவு செய்து இப்படி யாரும் சொன்னாலும் நீங்கள் அதை இது பண்ண வேணாம். அடுத்து நாங்கள் இங்கே வந்து கஸ்டம் அப்படிங்கிறது, நீங்கள் இங்கே வந்து ஏர்னிங் ஒன்றை ஜெனரேட் பண்ணணும். டாலரில் யூரோவில்னு ஒரு சொன்னால், நாலேஜ் பேஸாக வச்சிருக்க ஒரு ஏர்னிங்க்கு வந்து ஒரு கட்டம்னா நீங்கள் கஷ்டப்படணும். அது லைஃப் லாங் உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரும். அப்படி இல்லாமல் நீங்கள் நாலேஜ் பேஸ் இல்லாததுக்கு நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் அந்த ஏர்னிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். இது தெரிஞ்சால் புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபேனுக்கு கீழே மொபைலில் ஏர்ன் பண்ணலான்னு நீங்கள் சொசைட்டியில் கொஞ்சம் அட்வான்ஸ் பர்சன் தான். ஏன்னா சொசைட்டியில் உங்களை அட்வான்ஸை தான் பார்ப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, அந்த டைப் ஆஃப் இன்கமுக்கு நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு லேஸாக இருக்கணுங்கிறதால எங்களால் பிள்ளையான வழியை நாங்கள் சொல்லி தரவும் மாட்டோம். அதே மாதிரி எந்த ஒரு பிளக் ஹெட் மெத்தட்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அதனால் நாங்கள் 4 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்யூ.